7-3 பாய்ஸ் வர்சஸ் ஸ்பாட்டன். 7-3 டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச், 4 ஓவர் கொண்ட மேட்ச் இது. ஃபஸ்ட்டு 1 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். ஸ்பாட்டன்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் நபி. திருப்பத்தூர் மண்ணோட மைந்தர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பாட்டன்ஸ் டீமை பொறுத்த வரையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம், கிரிக்கெட் லவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்கே மேட்ச் இருந்தாலுமே, தருமபுரி கிருஷ்ணகிரி எங்கே மேட்ச் இருந்தாலுமே அந்த டீமை பார்க்கலாம். 7-3 பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்கான கேம், சேலஞ்சிங்கான டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரை முத்து போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே, இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஷஃப்லாய் மேலே வந்திருக்காரு, செகண்ட் லைன் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஃபீல்டரை நோக்கி போச்சு. ஒரு ரன், சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கீப்பர் த்ரோவை கலெக்ட் பண்ணலை. ஸோ இந்த ரன் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் சேர்த்து எடுத்துட்டாங்க, குயிக் ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன், லோ ஃபுல் டாஸ், ஸ்லோ ஏரா போட்டார், கரெக்டாக ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் தெளிவாக போட்டு எடுத்திருக்காரு. நல்ல மைண்ட் கேம், முக்கியமான விக்கெட்டாக லூஸ் பண்ணுறாங்க செகண்ட் பாலில். நல்ல மைண்ட் கேம் பவுலர், ஸ்லோ ஏரா போட்டார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஒன், வைட் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு, தெளிவான பந்து, அம்பெடிஷன் வைட், ஜஸ்டாக போச்சு. தேர்ட் ஒன் ரீபால், இந்த தடவை தெளிவான பந்துங்க. ஆக்சுவலாக கீப்பர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பந்து எடுக்கலை, பின்னாடி போயிருக்கு. பைஸில் ஒரு ரன். இந்த தடவை ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் நபி, மைண்ட் கேம் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பேட்டில் பட்டு லெக்கில் பட்டுச்சு. இந்த தடவை ரைட்டில் திரும்பி இருக்காரு, சான்ஸ் ஃபார். உண்மையிலே தரமான மூவ். ஆக்சுவலாக பவுலர் கடைசி வரையும் பார்த்து லைனை மாற்றி உடம்பு ஓட்டி தான் போட்டார், இருந்தாலுமே ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் ஹிட். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால், கண்டிப்பாக கடைசி வரையும் பேட்ஸ்மேனை பார்த்தாகணும். லோ ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார். முதல் 6, இந்த மேட்சோட முதல் 6. என்ன கேட்டால் இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு பவுலர். ஆனால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், கூடவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி 16 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவரை ரூபன் போட வந்திருக்காரு. இந்த ஓவர்லேருந்து இன்னர் சர்க்கிளில் குறைஞ்சது 4 பேர் இருக்கணும், ஒரு ஓவர் மட்டும் தான் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல பேட்டில் பார்த்தோம். ஆக்சுவலாக முத்து இம்ப்ரெசிவாக போட்டார். என்ன கேட்டால் இந்த பவுலருமே தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஏர்கர்லேருந்து. இருந்தாலுமே ஒரு ரன்னாக மாற்றிட்டாங்க. ஐயோ பவுண்ட்ரிங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலை, இங்கே லக்கி பவுண்ட்ரி, 3 ரன் சேர்த்து கொடுக்குறாங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் ஒன், கண்ட்ரோலே இல்லை. இந்த தடவையும் பந்தை விட்டுருக்காங்க. இந்த தடவை நோ பால் பிளஸ் பவுண்டரி, ஃப்ரீ பால். ஃபர்ஸ்ட் பால்ல சொலையா 9 ரன் கிடைச்சிருக்கு. ஏர்கருக்கான முயற்சி தான், லோ ஃபுல் டாஸா கீழே போயிருக்கு. இந்த மறுபடியும் பந்தை விட்டுருக்காங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு, மிஸ்ஃபீல்டில் கிட்டத்தட்ட 7 ரன் கொடுத்துருக்காங்க இப்போ வரையும். ஃபர்ஸ்டே ஒரு ரன், 8 ரன் கொடுத்துருக்காங்க. டைட்டான மேட்ச் பிளே பண்ணும்போது எல்லா சைட்ல இருந்தும் சப்போர்ட் கிடைக்கணும் டீமுக்கு. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் சிக்ஸர், முதல் சிக்ஸர் ரைட் ஹேண்டரோட பேட்ல இருந்து. இந்த மேட்ச்ல வர 2வது சிக்ஸர். ஃபுல் டாஸ், இதை விட ஃபவரா அடிக்க முடியுமான்னு தெரியாது, அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கரெக்டா மிடில் பண்ணாரு, ஷார்ப்பான மிடில். பேக் டு பேக் 2 ஹிட். சான்ஸ் ஃபார் ஹார்ட்ரிக் சிக்ஸர், சரியா படல. சான்ஸ் ஃபார் கேட்ச். இந்த பால் ஒரு ரன். ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர் ஷஃப்லாய் மேலே போயிருக்காரு, ஃபைன் லெக்கும் மேலே. ஓய்யோ, இந்த தடவை ஸ்டம்ப் லைன்ல. ஸோ ரொம்ப வேலைக்கு போயிட்டாரு. செகண்ட் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய ரன்ஸ் எடுத்துட்டாங்க, விக்கெட்ஸை லூஸ் பண்ணாலுமே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ரன். 3வது ஓவரை நியூ பவுலர் சூர்யா போட வந்திருக்காரு. சூர்யா 2 விக்கி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்லாட்டில் இருந்த பந்து அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணாரு. ப்ராப்பரான மிடில், 3வது சிக்ஸர். ஷஃப்லாய் மேலே வந்திருக்காரு, கேப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. நல்ல ஃபீல்டிங், 2 ரன். ஷஃப்லாய் மேலே வந்திருக்காரு, ஸ்லோ ஏர் தெளிவாக போட்டிருக்காரு. போன பால் நல்லா திங்க் பண்ணி ஸ்லோ ஏரா போட்டிருக்காரு. இந்த தடவையும் ஸ்லோ ஏர் தெளிவாக போட்டாரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, ஒரு ரன். ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர், குயிக்கர் ஒன், டேட் பால். லாஸ்ட் ஒன் மோர், ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. பேட்ல சரியா பாடல. லாங் கேன், சான்ஸ் ஃபார் 2.
அங்க ஒரு சிறந்த ஃபீல்டால் ஃபீல் இந்த செய்யப்பட்ட பால் 2 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 50 ரன் ஆடி இருக்காங்க ஸ்பாட்டன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரா பாண்டியன் போட வந்திருக்காரு இந்த ஓவரை பிடிச்சி போட்டியே ஆகணும் குட் ஷாட் இதுவும் 6 ஸோ நிறைய ஷாட்ஸ் இந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு ஸ்லாட்ல இருந்தா ஜஸ்ட் மேல இருந்து பேட்டை எடுக்கிறாரு அவ்வளவுதான் இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு கரெக்டா நேரா லிஃப்ட் பண்றாரு அவ்வளவுதான் இந்த தடவை வெளியே இழுத்தாரு டாட் பால் லெஃப்ட் ஆர்ம் வேரியேஷன் ஸ்டெப் அவுட் பண்ணிருக்காரு தெளிவா கணிச்சு ஆனாரு ஸோ பந்தை திரும்ப விடாம அதே திசையில லிஃப்ட் பண்ணாரு பவுண்டரி ஸோ போன பால் நல்ல பால் தான் கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாங்கன்னா விக்கெட் கிடச்சிருக்கும் இந்த தடவை லென்த்தை கரெக்டாக ஃபிக் பண்ணாரு நிறைய பெரிய ஷாட் டால் மேன் எக்கச்சக்க பவுண்டரிஸ் இவரோட பேட்ல இருந்து அதிகபட்சமாக ஏர்கருக்கான முயற்சி தான் க்ளோஸாக தான் போட பார்க்குறாங்க இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணுறதை பார்த்து இழுத்து போட்டார் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் பவர் ஹிட் லாங் ஷாட் எல்லாருமே அண்ணாந்து பார்க்க இந்த பந்துமே 6 ஸோ வேற லெவல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அண்ணல் பறக்கும் மேட்ச் அமைஞ்சிருக்கு ஒன் மேன் ஷோ 4 முடிவில் அணியின் எண்ணிக்கை 72 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு ஸோ 72 4 ஓவர் கொண்ட மேட்ச்சில் ஹையஸ்ட் ரன்னை பதிவு பண்ணுறாங்க ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு விக்கி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அட்டகாசமான பேட்டிங் நிறைய பால் லிஃப்ட் பண்ணார் நேருக்கு நேராக அந்தளவுக்கு பேட் ஸ்விங்கு கூட இல்லை ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஆனார் ஸோ மண்ணின் மைந்தர்கள் திருப்பத்தூர் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் நந்தா ஃபர்ஸ்ட் ஓவரை குமார் போட வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸாக போட்டு திருப்பியிருக்காரு நல்ல த்ரோ ஃபர்ஸ்ட் பாலே 1+1 விக்கெட் ஷார்ப்பான த்ரோங்க ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் பந்து கவனிக்கலன்னு நினைக்கிறேன் த்ரோ பண்ணுறதை ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணார் டீப்பில் நான் ஸ்ட்ரைக்கர் நந்தா பந்தே மீட் பண்ணாமல் வெளியே போகிறாரு ஸோ பேட் லக் சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்திருக்காரு சந்தோஷ் ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் 2 பாலே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 ஓப்பனர்ஸுமே எடுத்துட்டாங்க டாப் இந்த பால் குயிக் ரன் ஒரு ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு இந்த 3 பால் இருக்குது பெரிய ஷாட் புஷ் பண்ணணும் தெளிவாக போட்டிருக்காரு போன பால் கேட்ச் எடுத்துட்டாங்க லைனில் இந்த தடவை ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால் வைட் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு வைட் போன பாலுமே வைடாக போட்டார் 2 வைடுக்கு அப்புறம் உள்ளே போட்டிருக்காரு ஹையாக போயிருக்கு பந்து கடியில் ஒரு நல்ல ஃபீல்டர் மேகா கேட்ச் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லே 4 விக்கெட்டுங்க எந்த பெரிய ஷாட்டும் கொடுக்காம சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலிங்கில் செகண்ட் ஓவரை நிஷாந்த் போட வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான சுத்து பேட்டில் சரியாக படலை தெளிவாக எடுத்திருக்காரு 5 விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க செகண்ட் ஓவர் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரூப் ஆட்டத்தில் அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறுமா இல்லை ஒரு மட்டுமே லவ் ஃபுல் டாஸ் தேவையானதெல்லாம் பெரிய ஷாட் தான் கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடினாலுமே நிறைய ரன்ஸ் ஆடணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன் சைட் டாமினேஷன் தான் சொல்லணும் பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே முதல் 6 பார்க்கலாம் சான்ஸ் ஃபார் முதல் 6 பதிவு பண்ணுறாரு ரூஃப் சிறப்பாக வீசிய பந்து பேக் டு பேக் டாட் பால் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 13 ரன் மட்டும் தான் வந்திருக்கு ஒன் சைடில் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸ்பார்டன் பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் அருண் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 பால் பவுண்டரி நல்ல ஷாட் அடிக்கப்பட்ட பந்து ஜஸ்ட் பேட்ல கனெக்ட் தான் பண்ணாரு குட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் 2 மோர் இந்த ஓவர்ல சிறப்பாக ஆபீஸில் அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறுமா இல்லை நல்ல ஃபீல்டால் ஃபீல் செய்யப்பட்டது 2 ரன் மூன்று 2+1 3 ரன் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து பாசிட்டிவான 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில்
3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ரன் தான் வந்திருக்கு. ஒன் சைடில் வந்துட்டாங்க. ஃபுல் டாஸ் சரியாக படலை. பந்து ஒரு ரன் மட்டும். குட் ஷாட். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பந்து ஆனால் கையிலேயே போயிருக்கு. கேட்ச். சிறப்பாக வீசப்பட்ட பந்து. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. டூ மோர் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. குட் ஷாட். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கேப்ல போயிருக்கு. பந்து பாசிட்டிவான ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு இந்த மேட்சோட கடைசி பால் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. மீண்டும் கிராஸ் பண்ணி போயிருக்க பந்து. ஸோ ரெண்டுக்கான முயற்சியில் ஸ்பாட்டன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ் இந்த மேட்ச்சில் ஸ்பாட்டன்.